இந்த மூட்டி விட்டார்ல சண்டே பிக் பாஸஸ் ப்ரமோ 2 வந்திருக்கு. ஒரு டீம் அடுத்த டீமுக்கு மார்க் கொடுக்கணுமா. இந்த பிக் பாஸ் சாதாரண பிக் பாஸ்லேயே அது சண்டை தான் வரும். இந்த பிக் பாஸில் சும்மா சாப்பிட்றதுக்கே சண்டை தான் வரும். அதில் வந்து ஒரு டீம் வந்து இன்னொரு டீமுக்கு வந்து மார்க் கொடுக்கணுமா. மார்க்கு கிடைச்சவங்க வந்து கேப்டன்சி டாஸ்கில் இருப்பாங்கன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ நேர்மையான ஆட்களாக இந்த பிக் பாஸுக்கு தெரிகிறாரு. இவங்களை நம்பி இப்படி ஒரு டாஸ்க்கை போய் கொடுத்துருக்காரு. எல்லோரும் மார்க் போடுறாங்க. மாறி மாறி ஆளுக்கு ஒரு மார்க் தான் கொடுக்குறாங்க. கடைசி பார்த்திங்கன்னா சாம்பார் டீமுக்கு 1 பாயிண்ட் இருக்குது. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் மாப் மாயாவிக்கும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. சாம்பார் டீமுக்கு வந்து 1 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸுக்கு நாங்கள் 1 பாயிண்ட் தான் தருவோம்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னா யாரோடையோ பல்லு விளக்குற ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்துட்டு வாஷ் பேசின் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே சபரி வந்துட்டு யாரோடையோ கிடையாது அப்படின்னு சபரி சொல்கிறாரு. சொன்னோடனே ஃபன் டாஸ்க், இது ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கத்துறாங்க. முதல்ல ஒரு குறும்படத்தை போட்டு விட்டு அது பரவாயில்ல, அது சபரி பண்ணதாக இருந்தாலும் இருக்கட்டும், சாண்ட்ரா பண்ணதாட்டாக இருக்கட்டும், அந்த குறும்படத்தை போட்டு விட்டு அது யார் அந்த கல்பிரிட்டுங்கிறத காட்டணும். ஏன்னா பாவம் என்றைக்கும் பாவமாகவே இருப்பான். இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறவங்க எஸ்கேப் ஆகிட்டு பாவம் தப்பு பண்ணாதவங்க மேலே பழியை போட்டுட்டு உலகத்தில் எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பாங்க. இதான் எங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும். அதை தான் சாண்ட்ரா பண்ணுறாங்க. எனக்கு ஷுவராக வந்து சபரி எப்படி வேணும்னு எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறது தெரியுது. சாண்ட்ரா பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. மேபி வேறு யாராக கூட ப்ராங்க் பண்ணியிருக்கலாம். பட் சபரி பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. அவர் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. இதை வச்சுக்கிட்டே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பிக் பாஸ் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.